தண்ணி குடிக்கிறாரு பச்சா அவரே சொல்லு தண்ணி அண்ணாந்து குடிக்கிறாரு என்ன காரணம் இருக்கிறவங்க யாருன்னா ஒரு ஆளு ஏன் தண்ணி அண்ணாந்து குடிக்கிறேன்னு சொல்லிட்டாங்கன்னா என் சம்பளம் இன்னைக்கு ஒரு நாள் சம்பளம் 2000 ரூபாய் அந்த 2000 ரூபாய் சம்பளம் நான் கொடுத்துக்கிறேன் நிஜமா சத்தியமா கொடுக்குறேன் சொல்லண்டா சொல்ல முடியும் சொல்றேன் ஏன் சொல்லுப்பாங்களா யாருக்கு தெரியாது நானே சொல்றேன் ஏன்னா தண்ணியா திரும்ப அண்ணாந்து குடிக்கிறாங்க தண்ணியா திரும்ப அண்ணாந்து குடிக்கிறாங்க நம்ம குடிக்கிற பச்ச தண்ணி அந்த தண்ணி எங்க இருந்து வருது ஆகாயத்துல இருந்தானே வருது அதனால நாம குடுக்கக்கூடிய தண்ணிக்கு குடுக்கக்கூடிய ஆகாய தேவதைக்கு நன்றி சொல்ல விதமா தான் தண்ணி அண்ணாந்து குடிக்கிறோம் சாப்பிடுற சாப்பாடையே சொல்ல கீழ் குடிச்சு சாப்பிடுறோம் சாப்பிடுற சாப்பாடு எங்க இருந்து வருது பூமியில இருந்து அதனால நமக்கு எல்லாம் சாப்பாடு கொடுத்த பூமாதேவிக்கு நன்றி சொல்ல விதமா தான் சாப்பாட்டை கீழ் குடிச்சு சாப்பிடுறோம் சரக்கு அடிப்பாங்க தண்ணி ஊத்துவாங்க கோட்டர் ஊத்துவாங்க ஏன் சொல்லு கண்ணை முன்ன குடிக்கிறாங்க குடிக்கும் போதெல்லாம் அந்த கோட்டை சொல்லுமா எனக்கு குடிக்கும் போதெல்லாம் கண்ணை முன்ன குடிக்கிற பச்சா ஒரு நாள் நீ கண்ணை முடிக்குவ அதுக்காக தான் கோட்டை கண்ணை முன்ன குடிக்கிறாங்களாம் சரி போ மகாராஜா வந்துக்கிறாருப்பா ஆளை பார்த்தா மோசன் போற ஆள் இருக்கிறாரு காலு நல்லா அடிக்கூடாது ஆபரேஷன் பண்ண காடு லாடு வச்சுக்கிறாங்க லாடு எங்க வச்சுக்கிறாங்க வச்சுக்கிறாங்க காட்டுறதா இப்பவே காட்டணுமா என்ன அடிக்கிற வேலை வச்சுக்காத மோசமான ஆளு போ பட்டாருன்னு கால் வந்துடும் மகாராஜா வணக்கம் மகாராஜா இந்த சபையை பார்த்தாயா எப்படி ரெண்டு விளக்கம் அமைதியான சபைங்க இப்பதான் அமைதியா நீ வந்த நேரம் பார்த்து எல்லாரும் அமைதியா இருக்கிறாங்க மாதா மாதா பிதா குரு தெய்வா சொல்லக்கூடிய 4 வர்ணத்தார் கூடி இருக்க சபை ஆமா என்னுடைய விளக்கம் மகாராஜா யாரு ஊரு பேரு பெருத்த சபை இருக்கு ஊரு நான் போய் 32 வானாரு அந்த மண்டலம் எல்லாம் கண்டோர் என வணங்கிட இந்த சபை முன்பாக பொல்லால கண்டன் வந்து தெரிந்து கொண்டாயா தெரிந்து கொள்ள அதுவும் திசைகள் உள்ள
தனியா சொல்லக்கூடாது. ஒரு செல்லு பார்த்துட்டு யாரா எத்தனை பேர் நீங்க மொத்தம்? மொத்தம் 5 பேர். என்ன பேச்சுக்கிறீங்க அந்த 5 ஊர்ல பேர் இருக்கீங்களா? யார் யாரு? அண்ணன் பேரு வல்லால கண்டா. வல்லால கண்ட, உன் பேரு பொலவல கண்ட, கண்டா. இன்னொருத்தர் பேரு பூபால கண்டா. யாருமே இல்லையா 5 பேர் இருக்கிறாங்க. எப்பா ஈராவ அவர் என்ன போய் பகைச்சிட போறான். அண்ணன் தம்பி 5 பேரு வந்தானா ஒருத்த காது மேல அடிப்பான், ஒருத்த கை மேல அடிப்பான், ஒருத்த கால் அடிப்பான். ஒரு மோசமான ஆளு. அவர் எங்க அடிப்பாருன்னே தெரியாது. அதனால ஜாக்கிரதையா சொல்லு அவர்கிட்ட. ஆமா இருந்தாலும் அண்ணன் அழைச்சிருக்கிறான். அண்ணன் அழைச்சிக்கிட்டாரு. நம்ம தனியா போறோம். தனியா போறாரு. நம்ம தம்பி ஏன்னா தம்பி தெரியாத பையன், ஏன்னா துடுக்கான வயசு, இளம் கன்று பயமறியா இருப்பாங்க. அவன் அழைத்து அண்ணனை போய் அண்ணனை போய் பார்க்க வேண்டும். அவன் அண்ணன் தம்பி பேரு இப்படி ஆகிய பொல்லால கண்டன் பூபால கண்டன் இத பூபால கண்டன்